விகாஸ் சமையலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் மோமோஸ். இதுக்கு நம்ம 2 கப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவோமோ அந்த பதத்தில் இந்த மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம ஒரு அரை மணி நேரம் இந்த மாவை மூடி வச்சுக்கலாம். மோமோ ஸ்டஃபிங்க்கு 2 வெங்காயத்தை நம்ம நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் நம்ம பொடிசாக நறுக்கி எடுத்துக்கலாம். நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சம் பொடிசாக நறுக்கி இருந்தால் தான் நம்ம மோமோஸ்குள்ளே ஸ்டஃப் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். என்கிட்ட இந்த சிக்கன் பீசஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நான் மிக்சியில் கட் பண்ணி போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி நான் போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போது சிக்கனில் தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க. இப்போ இதோட நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஸ்டஃபிங் நல்லா ஜூஸியாக இருக்கும். நம்ம இன்றைக்கி இந்த மோமோஸ்க்கு நல்லா மெலிசாக மாவை திரட்டி எடுத்துக்கலாம். நான் அதனால் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் மாவை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன போர்ஷனாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா சின்ன சின்ன போர்ஷனையும் நம்ம நல்லா மெலிசாக திரட்டி எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக திரட்டுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம மோமோஸ் வேக வச்சதுக்கப்புறமா அந்த மாவு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்காது. அதனால எவ்வளோ மெலிசாக திரட்ட முடியுமோ அவ்வளோ மெலிசாக திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம இந்த மாவு மேலே வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு 2 டிசைன் பண்ணி காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பூண்டு டிசைனுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படி மடிக்கணும்னா, நம்ம சாரீ ப்ளீட்டிங் எப்படி மடிப்போம் அந்த மாதிரி இன்வர்ட்ஸ் டைரெக்ஷனில் இதை மடிச்சுக்கிட்டே வரணும். மடிக்கும் போது ஒரு மடிப்புக்கு மேலே இன்னொரு மடிப்பு வச்சு மடிச்சிடாதீங்க. கொஞ்சம் தள்ளி வச்சு மடிச்சிங்கன்னா ரொம்ப தடிமனாக தெரியாது, அதே மாதிரி ஷேப்பும் கொஞ்சம் நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், எட்ஜ் வரும்போது கொஞ்சம் ஷார்ப்பாக ஆக்கி விட்டுட்டு பார்த்திங்கன்னா ஷேப் கரெக்டாக வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்திங்கன்னா நம்ம மோமோஸ் கடையிலலாம் தர மோமோஸ் டிசைன் தான். இதுக்கும் அதே மாதிரி இன்வர்ட்ஸ் ப்ளீட்டிங் டெக்னிக் தான். ஆனால் இதில் ஒன்றே ஒரு விஷயம் தான், நீங்கள் மடிக்கும் போது லைட்டாக மேலே இழுத்து இழுத்து மடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அதில் நம்ம எட்ஜ் வரைக்கும் நம்ம மடிச்சுக்கிட்டே இருப்போம். இதில் ஒரு கார்னர் வந்தோடனே நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். இதை பாருங்கள், டிசைன் வந்துருச்சு. இதே மாதிரி நம்ம இருக்கிற மாவுக்கு எல்லாமே எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் இந்த 2 கப்பு மைதா மாவு பார்த்திங்கன்னா 250 கிராம். அதுக்கு எனக்கு 35 மோமோஸ் வந்தது. எல்லாருக்கும் 35 மோமோஸ் வரணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் கம்மியாகவும் வரலாம், இல்லை அதிகமாகவும் வரலாம். நம்ம இப்போ அதை இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாலே போதும். உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கும் நல்லா வெந்துடும். இப்போது நம்ம மோமோஸ் சட்னி தான் செய்ய போகிறோம். அதுக்கு 4 தக்காளி, 15 பல்லு பூண்டு, 2 காஞ்ச மிளகா, 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய்,
1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1/4 ஸ்லைஸ் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக இதில் வினிகர் போடுவாங்க. நம்ம இதை வீட்டில் செய்கிறனால வினிகரை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம இதில் லெமன் ஊற்றிக்கிறோம். 2 நிமிஷத்தில் மோமோஸ் சட்னி ரெடி. இன்றைக்கி நம்ம சிக்கன் மோமோஸும் செஞ்சாச்சு, அது தொட்டு சாப்பிட அதோட சட்னியும் செஞ்சாச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் இந்த வீடியோவுக்கு உங்கள் லைக்கையும் மறக்காமல் எங்கள் விகாஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.